வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். சக்திவேல் முருகனுக்கு அரோகராம். இடைக்கழி முருகனுக்கு அரோகராம். எல்லாம் அல்ல திருவடைக்கழியில் அருள் பாலிக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்துடைய வரலாறை பற்றி ஒரு 5 நிமிடம் தங்களுக்கு தெளிவாக கூறுகிறோம். இந்த கஷேத்திரம் மகிழாரண்ய கஷேத்திரம் என்று பெயர். ஆரம்பத்தில் மகிழம்பு வனமாக இருந்த இடம் இந்த இடம். இந்த மகிழம்பு வனமாக இருந்த பொழுது திருவாரூர்ல முகுந்த சக்கரவர்த்தி ராஜான்னு சொல்லக்கூடிய ராஜாக்கு பூம்புகார்ல இருந்து டெய்லி பால் கொண்டு போற பழக்கம். அப்படி போகும்பொழுது இந்த மகிழாரண்யம் சொல்லக்கூடிய இந்த காட்டுல உட்கார்ந்து அமர்ந்து இவர்கள்லாம் சாப்பிட்டு போகக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் பால் குறையிறது. ராஜா கூப்பிட்டு கேட்கிறார், என்ன தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதே போல தொடர்ந்து பால் குறைஞ்சிட்டே வருது. இப்ப ராஜா கூப்பிட்டு அரச கட்டில ஏறார், நீங்க ஏதோ அந்த பால் தவறான முறையில் யூஸ் பண்றீங்க, ஒன்னு பண்றேன், நாளைக்கு நானே வந்து பாக்குறேன். ராஜாவை இங்க வந்து பார்க்கும்போது ராஜாவும் அமர்ந்து சாப்பிட்டு இந்த பால் எடுத்து போது இந்த பால் குறையிறது. இப்ப ராஜா அங்க போய் யோசிக்கிறார், என்ன காரணம் தெரியலன்னு. ராஜா யோசித்து உறங்கும் பொழுது ராஜாவுக்கு சொப்பனத்துல போய் முருகப்பெருமான் சொல்றார், இந்த மகிழம்பு வனத்துல நான் இருக்கேன், எனக்கு இந்த இடத்துல நீ வந்து ஒரு ஆலயம் அமைச்சு கொடுக்குன்னு ராஜாவுக்கு அரச கட்டளையிட ராஜாவும் முருகப்பெருமானுடைய உத்தரவுக்கு இணங்க இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயம் அமைக்கிறார். ஆலயம் அமைக்கும் பொழுது ராஜாவுடைய குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு சென்றது. பாம்பு சென்ற பொழுது இந்த குழந்தையாகப்பட்டது மரணமடையை செய்ய ராஜா முருகப்பெருமான வேண்டி எழுறார், நீ சொல்ல போகுதான அந்த கோயில் கட்டினேன், பெருசு என் குடும்பத்துக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு புகுந்த நோக்கி அழும்பொழுது முருகப்பெருமான் இருந்து ஒரு உத்தரவு, இந்த குரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரத்துல உள்ள இலையை பொழிஞ்சு சாறு விடு, இப்படி குழந்தைக்கு உயிர் வரும்னு சொல்ல இந்த குழந்தைக்கு அந்த சாறு விடும்பொழுது மீண்டும் உயிர் கிடைத்து ராஜா இந்த ஆலயம் அமைக்கிறார்.